குரூப் டி எக்ஸாம் டேட் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு மக்களே. இன்னுமே அது நிறைய பேருக்கு தெரியல. அதனால தான் ரிப்பீட்டடாக ஒவ்வொரு வீடியோலையுமே நான் அதை சொல்கிறேன். நவம்பர் 17 ஆரம்பிச்சு டிசம்பர் எண்ட் வரைக்கும் நடக்க போகுது. உங்களுக்கு கொஞ்சம் தள்ளி போயிடுச்சுன்னா லக்கு, படிக்க நிறைய டைம் இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு நவம்பர் 17 அந்த ஃபஸ்ட் வீக்கே எக்ஸாம் வருது அப்படின்ற பட்சத்தில் ஒன்றுமே பண்ண முடியாது. ஃபுல் ஃப்ளெஜ்டாக இன்னையிலேருந்தே படிங்க. இதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் கூட பாஸ் பண்ணிடலாம். ஒரு நல்ல வேலை, சரிங்களா? மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இதுக்கப்புறம் இப்படி ஒரு பல்கா 32,000 வேகன்சி வருமா அப்படின்னு கேட்டால் ஒரு கேள்விக்குறி தான். அப்ளை பண்ணவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதுக்கப்புறம் தான் நீங்கள் உட்காருறீங்கன்னா டெய்லி 10 to 12 hours வேறு வழியே இல்லை, உட்காருங்க. எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. இன்னும் நீங்கள் நிறைய பேர் வந்து வேலைக்கு போயிட்டே படிக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பாருங்கள், வேலையை ஒரு மாதம் லீவ் எடுக்க முடியுமான்னு பாருங்கள். இல்லை தரமாட்டாங்கன்னா அந்த வேலை ரொம்பவே பெஸ்ட்டாக இருந்தால் நீங்கள் யோசிச்சுக்கோங்க. அது எப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. எல்லாத்தையுமே வந்து நீங்கள் பாருங்கள், எப்படின்னு உங்களால் கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு நம்பினீங்கன்னா 100% ரிஸ்க் எடுத்து உட்காருங்க. ஃபுல் டைம் உட்காருங்க. எப்படி படிக்கணும்னு தெரியலனா பிளாங்காக நம்ம கோர்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள் மக்களே, சரிங்களா? ப்ளே ஸ்டோரில் போங்க, ரயில்வேஸ் தமிழ் ஆப் டவுன்லோட் பண்ணுங்கள். அதில் வந்து RRB குரூப் டி கம்ப்ளீட் கோர்ஸ் இருக்கும். கிளாஸஸ் ப்ளஸ் டெஸ்ட் சீரிஸ் எல்லாம் சேர்த்து ஃப்ளாட் 1000 rupees தான், சரிங்களா? உங்களுக்கு அதில் ஆப்டிடியூட், ரீசனிங், சயின்ஸ் அப்ஜெக்டிவ், சரிங்களா? அதே மாதிரி ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஸ்டாட்டிக், ஜிகே, அதுக்கப்புறமா வந்து டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே கவர் ஆயிரும். இல்லை நீங்களே படிச்சுக்கிறீங்கன்னா கூட படிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆப்டிடியூட், ரீசனிங், சயின்ஸ் இது மூணுத்துக்கும் அட்மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. டெய்லி உங்களோட ஸ்டடி பிளானில் இது மூணுமே இருக்கணும். சயின்ஸ் இதுக்கப்புறம் தான் நீங்கள் படிக்க போகிறீங்கன்னா முதல்ல லூசென்ட் வந்து ஒரு ரீட் விடுங்க, சரிங்களா? இல்லை எனக்கு லூசென்ட் படிக்க கூட எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் டேரெக்டாக அப்ஜெக்டிவ் படிக்கிறேன்னா கூட அது கூட பெஸ்ட் தான். ஆனால் கொஞ்சம் குருட்டா போல மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, படிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு தேவை வேலை, சரிங்களா? நம்ம என்ன புரிஞ்சு இதுக்கப்புறம் PhD வாங்க போகிறோம், வேலை வேணும், சரிங்களா? அடுத்த வருஷத்துலேருந்து சேலரிலாம் ஏறப்போகுது மக்களே. குரூப் டிக்கே வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 45 கிட்ட வரும் அடுத்த வருஷம் பே கமிஷன் போட்டாங்கன்னா. ஸோ யூஸ் பண்ணி உள்ளே வர பாருங்கள். வேகன்சி திரும்பவும் சொல்கிறேன், பல்க் வேகன்சி மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபர்தர் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட ஐடியா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் தான் படிக்கிறீங்கன்னா ஆப்டி டெய்லி 2 டாபிக், ரீசனிங் 2 டாபிக், சரிங்களா? அதே மாதிரி சயின்ஸ் வந்து டெய்லி ஒரு 300 கொஸ்டின் அப்படியே தட்டி விட்டு போயினே இருங்க. அவ்வளோதான், ஈஸியாக வேலை வாங்கிடலாம், சரிங்களா? அப்படி இல்லை எனக்கு எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு தெரியல, கொஸ்டின்ஸ் ஆப்டி ரீசனிங்லாம் எப்படி பண்ணணும்னு தெரியல, எப்படி ஃபாஸ்ட்டாக பண்ணணும்னு தெரியலனா நம்ம கோர்ஸ் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஒர்த்தாக இருக்கும் மக்களே. அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். பை, டேக் கேர்.